அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்களில் நான் இந்த கோவில் பற்றியும் கோவிலில் முக்கியமானது ஆண்டவன் உத்தரவு பெட்டி, இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றியும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன். இப்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்குது, அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, இதையெல்லாம் நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கூட இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும், இது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சமீபத்தில் எந்த முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. முக்கியமாக சிவன்மலை கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது. அந்த கடன்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு எதிர்மறையான சக்தி உங்களை அதை தடுத்துக்கிட்டே இருக்குது, கடனை கட்ட முடியல, நிறைய பிரச்சனைகள்லாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு சரியான வழி என்ன அப்படின்னு காட்டுவாங்க. நாம் சிவன்மலை கோவில் பற்றி பார்க்கும்போது முக்கியமாக பக்தருடைய கனவில் தோன்றி இந்த பொருளை என்னுடைய சன்னதியில் கொண்டு வந்து வை அப்படின்னு முருகப்பெருமான் உத்தரவிடுவார். இந்த முருகப்பெருமான் உத்தரவிட்டு இப்படி வைக்கப்படக்கூடிய வழக்கம் இந்த கோவிலில் மட்டும்தாங்க இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே அப்படி வைக்கக்கூடிய பொருள் கண்டிப்பாக ஒரு அபூர்வமானது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவபெருமான் மேருகிரிய வில்லாக வளைத்த போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு துளி தான் இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இப்போது சிவன்மலை பெட்டியில், அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மண் கலயத்தில் ஒரு தண்ணீர் தீர்த்தம் வைத்திருக்காங்க. அதே போல் ஒரு மண்ணும் வச்சுருக்காங்க, ஏறு கலப்பை வச்சுருக்காங்க, பிரம்பு ஒன்று வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாட்டில் நல்ல ஒரு விஷயங்களை எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பணும். குறிப்பிட்டு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விளைவுகளை முன்கூட்டியே சொல்லக்கூடியதாக பொருள் வச்சுருக்காங்க, அல்லது அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருளை சார்ந்து ஏதாவது மாற்றங்கள் வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிவன்மலை கோவில் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரப்பட்டியில் வச்சுருக்கக்கூடிய பொருளினுடைய விளைவால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் நாம் என்ன கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய காலகட்டத்தில் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடியதாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. பண வரத்து கண்டிப்பாக எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்று போன காரியங்களை கூட தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீர் குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம். தீ, எந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம். நீங்கள் நான் அதிகமாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் காணக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும்போது கூட நீங்கள் மின்சாதனங்களை இயக்கும் போது கூட கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் சீரான பாதையும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்களாம். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கோபத்தை நீங்கள் குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டக்கூடிய பிரிந்து சென்றவர்களை மீண்டும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரம் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடியதாகவும், நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே நீங்கள் விரைந்து செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். புதிய நட்புகள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். அடுத்தவருடைய செயல்பாட்டுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் வேணும். வேலை, தொழில், வியாபாரம் இந்த மாதிரியா பார்க்கும்போது உங்களுக்கு சுமாராகவே நடக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் கூட செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவங்களுடைய செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்கள் உண்டாகாமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வர்றது ரொம்ப நல்லது. அவர்களுடைய நலனில் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் யதார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தன ரீதியான எல்லா வகையிலுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கையால் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். பண வரத்து அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களே கொடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் சுமாரானதாக இருக்கலாம். இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் நிதானமாக பேசி எதையுமே தக்க வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய நிறுவன பங்குகள் கண்டிப்பாக உயரும். சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தினரோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுதோ அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சினுடைய இனிமை சாதுரியம் இந்த ராசிக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்த காரியமெல்லாம் சாதகமாக முடியறதுக்காக உதவும் அப்படின்னு சொல்லலாம். காரியங்களில் தாமதம் உண்டாகலாம், ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடுறத தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் இதெல்லாம் மந்தமான நிலையில் இருந்தாலும் கூட வருமானம் உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்தோடு ஈடுபடுறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக இந்த மிதுன ராசிக்காரங்க இத்தனை நாள் பல விஷயத்துலையும் போராடி தான் முன்னாடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து பலன் கேட்டுக்கணும். உங்களுடைய வருங்காலம் பற்றிய சரியான தகவல்களை நீங்கள் கணித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளியெல்லாம் கண்டிப்பாக குறையுங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பணிபுரிவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இதெல்லாம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு முக்கியமாக நபருடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதலான கவனத்தோடு படிக்கிறது அவசியம். எந்த வேலையிலுமே முழு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருட்கள் வைத்திருக்கிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.